வாழ்க்கையை தனியா வாழ்ந்துடவும் முடியாது, வாழ்க்கையில தனியா ஜெயிச்சிடவும் முடியாது. we need people. நமக்கு மக்கள் வாழ்க்கையில தேவைப்படுவாங்க. மக்கள் கூட தான் நம்ம இருந்து ஆகணும். மக்களை நம்ம ஹேண்டில் பண்ணி ஆகணும். அந்த மக்கள் பல விதத்துல வேறுபடலாம். அப்பா அம்மாவா இருக்கலாம், நண்பர்களா இருக்கலாம், கணவன் அல்லது மனைவியா இருக்கலாம், குழந்தைங்களா இருக்கலாம், பிசினஸ் பார்ட்னர்ஸா இருக்கலாம், கஸ்டமர்ஸா இருக்கலாம், வெண்டார்ஸா இருக்கலாம், எம்ப்ளாயிஸா இருக்கலாம். இந்த மக்கள் கூட நம்மளுடைய உறவு எப்படிப்பட்டதாக உள்ளது, அந்த ரிலேஷன்ஷிப் எப்படிப்பட்டதாக உள்ளது, அதை பொறுத்து மட்டும்தான் நம்ம அந்த குறிப்பிட்ட ஏரியால என்ன ரிசல்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண போறோம் அது டிசைட் ஆக போகுது. அப்போ we need to develop a good communication with these people. அப்பா அம்மா கூட, உங்களுடைய கணவன் அல்லது மனைவி கூட, குழந்தைங்க கூட உங்களுடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்க ஃபேமிலிங்கிறது இருக்கும். உங்க எம்ப்ளாயிஸ் கூட, கஸ்டமர்ஸ் கூட, வெண்டார்ஸ் கூட, பார்ட்னர்ஸ் கூட உங்க கம்யூனிகேஷன் எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் உங்க பிசினஸ் நடக்கும். இந்த இடத்துல கம்யூனிகேஷன் எதுக்கு சார் முக்கியம் அப்படின்னு யோசிச்சா நல்லா புரிஞ்சுக்கங்க. கம்யூனிகேஷன்ங்கிறது பேசுறதுக்காக கிடையாது. கம்யூனிகேஷன் என்பது ஒரு நபர் இன்னொரு நபரை புரிந்து கொள்வதற்காக, ஒரு நபருடைய தேவைகளையும் ஒரு நபருடைய உணர்வுகளையும் இன்னொரு நபர் புரிந்து கொள்வதற்காக. இங்க அடிப்படையா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அனைத்து மனித பிரச்சனைகளுக்கும் காரணம் என்னவென்றால், ஒன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கும், இவரை புரிஞ்சுக்காம போயிருப்பார். ரெண்டாவது சப்ளை அண்ட் டிமாண்ட் ப்ராப்ளமா இருக்கும், இவருடைய தேவைகளை புரிஞ்சுக்காம சில விஷயங்கள் கொடுக்காம இருப்பாங்க, சில விஷயங்கள் எடுத்துக்காம இருப்பாங்க. அதனால அங்க ப்ராப்ளம் இருக்குமே தவிர இதை தாண்டி நம்ம யோசிச்சா ரொம்ப கம்மியான ப்ராப்ளம்ஸ் தான் இருக்கும். ஸோ we need to develop our communication. இந்த கம்யூனிகேஷன் நீங்க இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்கன்னா அடுத்து நான் சொல்லக்கூடிய இந்த 4 வழிகளை நீங்க பயன்படுத்தும் போது நிச்சயமா கம்யூனிகேஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். ஸோ யாரெல்லாம் இந்த ஸ்டெப்ஸை கத்துக்கிறது மட்டும் இல்லாம அப்ளை பண்ண போறீங்களோ உங்களுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆக போகுது. டெஃபினட்டா உங்களுடைய கம்யூனிகேஷன் 2 மடங்காக உயர போகிறது. கம்யூனிகேஷன் 2 மடங்கா உயர்ந்துட்டுனா கண்டிப்பா உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் 2 மடங்காக உயரும். நீங்க ரிசல்ட்ஸை பெட்டரா பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஸோ யாரெல்லாம் இதுக்கு தயாரா இருக்கீங்களோ சாட் பாக்ஸ்ல உங்களுடைய பெயரை போடலாம். எஸ், ப்ளீஸ் டைப் யுவர் நேம் ஆன் த கமெண்ட் பாக்ஸ். We will start. What is number 1? Stop speaking, start listening. நிறைய பேசாதீங்க, கவனிக்க ஆரம்பிங்க. நம்ம எல்லாருக்கும் நிறைய பேச பிடிக்கும், நம்மளை பத்தி பேச பிடிக்கும், நம்ம என்ன பண்றோம் அதை பேச பிடிக்கும். ஆனா எந்த ஒரு நபர் இதை புரிஞ்சுக்கிறோம், அதாவது எல்லாருக்கும் பேச பிடிக்குது, அப்போ ஒரு நபரை நான் பேச விட்டேன்னா, ஒரு நபர் பேசுறத நான் கேட்டேன்னா அவருக்கு என்ன பிடிக்கும்ல. தட்ஸ் இட், வெரி வெரி சிம்பிள். நீங்க ஒரு நபர் கூட உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக நினைக்கிறீங்கன்னா, இம்ப்ரூவ் பண்ண நினைக்கிறீங்கன்னா, ஜஸ்ட் அவங்க கூட உட்காந்து அவங்க பேசுறத அமைதியா லிசன் பண்ணுங்க. டோன்ட் இன்டரப்ட், குறுக்க பேசாதீங்க. அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்து என்ன திரும்ப சொல்லலாம்னு யோசிக்காதீங்க, அவங்கள பேச விடுங்க பாஸ். தட் இஸ் த ஸ்டெப் நம்பர் 1. இதை அப்ளை பண்ணுங்க. வாட் இஸ் த செகண்ட் ஸ்டெப்? டோன்ட் எவர் 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 ட்ரிகர் தம். அவங்கள ஒருபோதும் ட்ரிகர் பண்ணாதீங்க. ட்ரிகர்னா என்ன? கண்டிப்பா சொல்றேன். ஒரு நபர்களுக்கும் ஒரு சில வீக்னஸ் இருக்கும், பலவீனங்கள் இருக்கும். அவங்க லைஃப்ல ஒரு சில ஏரியாஸ் இதை பத்தி யாருக்கிட்டையும் பேசவே கூடாது, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணவே கூடாதுன்னு அவங்க வச்சிருப்பாங்க. இது அவங்க லைஃப்ல ஏதாச்சும் பர்சனல் லைஃப் ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம், அவங்க லைஃப்ல ஒரு சில ஃபெயிலியர்ஸ் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு சில இன்செக்யூரிட்டி இருக்கலாம், தன்னை பத்தி அவங்க குறைச்சலானக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் பத்தி ஒருபோது நீங்க வாயை திறந்து கேட்டவே கூடாது. அவங்களுடைய கன்சர்ன் இல்லாம அவங்களே அதை பத்தி பேசுறாங்கன்னா தென் யூ கேன் டிஸ்கஸ். ஆனா நீங்களா போயிட்டு இது ஏன் இப்படி இருக்கு, நீ ஏன் இப்படி இருக்க, உனக்கு ஏன் அது வரலன்னு போய் கேட்டீங்கன்னா அவங்க ட்ரிகர் ஆயிடுவாங்க. அவங்கள ட்ரிகர் பண்ணீங்கன்னா கம்யூனிகேஷன் எங்க பிரேக் ஆகுது, அவங்க உங்க மேல கோவப்படுவாங்க, அந்த ரிலேஷன்ஷிப்புடைய குவாலிட்டி கண்டிப்பா குறையும். தட் இஸ் மை செகண்ட் ஸ்டெப். ஸோ அவங்கள ஒருபோதும் நீங்க ட்ரிகர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. வாட் இஸ் த தேர்ட் ஸ்டெப்? ஆட் வேல்யூ டு தட் பர்சன். அந்த நபருக்கு அவங்க லைஃப்ல ஏதாச்சும் ஒரு வேல்யூ ஆட் பண்ணுங்க. வேல்யூன்னு சொல்லும் போது யோசிச்சு பாருங்க, உங்களால அந்த நபருக்கு என்ன கொடுக்க முடியும், நீங்க என்ன எடுத்துக்கிறீங்க, என்ன அவங்கள்ட்ட எதிர்பார்க்கறீங்க அதெல்லாம் மறந்துடுங்க. வாட் யூ கேன் கிவ் டு தம். அவங்களுக்கு உங்களால அறிவை கொடுக்க முடியுமா, அவங்களுக்கு உங்களால ஒரு கைடன்ஸ், ஒரு வழிகாட்டுதலை கொடுக்க முடியுமா, அல்லது அவங்களுக்கு உங்களால ஒரு ரிசோர்சஸ் கொடுக்க முடியுமா. ரிசோர்ஸ்ங்கிறது பணமா இருக்கலாம், நேரமா இருக்கலாம், புத்தகங்களா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். உங்களால அவங்களுக்கு என்ன கொடுக்க முடியும்? ஈவன் அவங்களுக்கு உங்களால ஏதாச்சும் ஒரு வாய்ப்பை கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியும் என்றால் இங்க நீங்க கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. அவங்க உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப வேல்யூவா நினைப்பாங்க, உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய மனசுல உங்களுடைய செல்ஃப் அந்த இமேஜ்ங்கிறது ரொம்ப அதிகமாகும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அந்த ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்துக்கு போவோம், ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதிகமா கொடுக்க ஆரம்பிங்க நீங்க எடுக்கிறத விட. 4வது முக்கியமான ஸ்டெப் என்ன?
திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆனா இதை யாருமே ஃபாலோ பண்றது இல்லைன்னு சொல்லலாம். எல்லாரும் இதை பண்றதுக்கு ரொம்ப கூச்சப்படுறாங்க, தயக்கப்படுறாங்க. வெரி சிம்பிள். பி வல்னரபிள். வாட் இஸ் மீன் பை வல்னரபிள்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்களா இருங்க பாஸ். நீங்க உங்களை உண்மையா காமிச்சுக்கோங்க. உங்கள்ட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கா, அதை பத்தி பேசலாம், தப்பே கிடையாது. ஒரு வீக்னஸ் இருக்கா, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. உங்க லைஃப்ல எதுவும் ஃபெயிலியர் இருக்கா, அதை பத்தி ஷேர் பண்ணுங்க. இட் டசன்ட் மேட்டர். அவங்க உங்களை ஜட்ஜ் பண்ண போறது கிடையாது. எந்த அளவுக்கு நீங்க ஓப்பன் மைண்டடா உங்களை பத்தி உண்மையா ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுடைய முக்கியமா குறைகளை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, தோல்விகளை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்கு வராத விஷயங்கள், செய்ய தெரியாத விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த நபர் உங்க கூட ஈஸியா கனெக்ட் ஆடுவாரு. ஏன்னா ஒரு மனிதன் என்பவன் ஒருபோதும் பர்ஃபெக்டா இருக்க முடியாது. ஒவ்வொரு நபருக்கும் ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் குறைபாடுகளா இருக்கலாம், அவங்களுக்கு செய்ய முடியாத விஷயங்களா இருக்கலாம், கொஞ்சம் அவங்க சிரமப்படக்கூடிய விஷயமா இருக்கலாம். அதை உங்களால ஷேர் பண்ண முடியுதுன்னா அந்த நபரும் யோசிப்பார், பரவாயில்ல இவர் ரொம்ப உண்மையா இருக்காரு, அவர் கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆயிடுவார். இவர்கிட்ட இப்ப நம்மளும் நம்மளுடைய குறைகளை பேசலாம் போலன்னு அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. அந்த மாதிரி அவரை யோசிக்க வச்சுட்டீங்கன்னா அங்க கம்ஃபர்ட் ரொம்ப அதிகமாகும் அந்த ரிலேஷன்ஷிப்ல. ஸோ இதுதான் என்னுடைய 4 வழிகள். இந்த 4 வழிகளை பயன்படுத்தி தான் நான் என்னுடைய லைஃப்ல உள்ள ரிலேஷன்ஷிப்ஸை நான் டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டெவலப் பண்றதுனால ஆட்டோமேட்டிக்கா என் லைஃப்ல உள்ள ஒரு சில ஏரியாஸ் ரொம்ப பெட்டராகவே க்ரோ ஆயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா நீங்க இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. செயல்படுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. செயல்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா இது ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ நீங்க ரிசல்ட் எடுத்துட்டீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல உங்களுடைய நீங்க என்ன ரிசல்ட் எடுத்தீங்கன்னு சொல்லி நீங்க ஷேர் பண்ணலாம். பிளஸ் நீங்க யோசிக்கலாம், சார் இதை தாண்டி கம்யூனிகேஷன் நான் இம்ப்ரூவ் பண்ண என்ன பண்ணலாம் நீங்க கேட்கலாம். என்னுடைய வழி என்பது ஐ ஆம் ஃபோக்கஸிங் ஆன் பப்ளிக் ஸ்பீக்கிங். பப்ளிக் ஸ்பீக்கிங்னா என்ன? ஸோ மக்களுக்கு முன்னாடி ஒரு பேச்சை கொடுக்கறது, கிவிங் ஸ்பீச்சஸ். அது ஆன்லைன்லாம் இருக்கலாம், ஆஃப்லைனா இருக்கலாம். நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிளஸ் ஐ எம் ஹேவிங் எ டீம். ஐ எம் ரன்னிங் எ பிளாட்ஃபார்ம் கால்ட் அத்தாரிட்டி வாய்ஸ். அதுல பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு நபர், என்னுடைய நம்பிக்கை இதுதான், எந்த ஒரு நபர் பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் எடுத்துக்கிறாரோ, யாரு ஸ்பீச்சஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாரோ ஒரு பொதுமக்களுக்கு, ஒரு பப்ளிக் ஒரு கூட்டத்திற்கு முன்னாடி, அந்த நபருடைய கம்யூனிகேஷன் அவருடைய லைஃப்ல ரொம்ப சூப்பரா இம்ப்ரூவ் ஆகும். எனக்கு அப்படிதான் இம்ப்ரூவ் ஆச்சு. ஸோ எனக்கு என்ன தெரியுதோ அதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஒருவேளை என்கிட்ட இருந்து நீங்க பப்ளிக் ஸ்பீக்கிங் ட்ரைனிங் ஃப்ரீயா எடுத்துக்க நினைக்கிறீங்கன்னா, எஸ் ஐ எம் டூயிங் ஃப்ரீ ட்ரைனிங்ஸ் ஆல்சோ. நீங்க என்னுடைய வெபினார்ஸ்ல கலந்துக்கலாம். அந்த வெபினார்ஸ் எப்பொழுதும் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் நடக்குது. கண்டிப்பா நீங்க கலந்துக்கலாம். அந்த வெபினார்ல கலந்துக்க நினைக்கிறீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய நேம் அண்ட் ப்ரொஃபஷன் அனுப்புனீங்கன்னா நீங்க நிச்சயமா கலந்துக்கலாம். உங்களது நேரத்திற்கும் கவனத்திற்கும் நன்றி. இதே போல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டாபிக்ல நம்ம அடுத்த முறை மீட் பண்ணலாம். எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கை முழங்கு. தனக்கு தலைவன், உலகிற்கும் தலைவன். தேங்க்யூ.